2004 கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்ச 40க்கு 40 அப்படின்ற சாதனைய மீண்டும் 20 ஆண்டுகள் கழிச்சு 2024 ஸ்டாலின் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காரு. இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணமான அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளுக்கு அப்ப இருந்த அதே மாதிரியான ஒரு கூட்டணியோட தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி 40க்கு 40 தொகுதிகளை வென்று காட்டியிருக்காரு. 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த தேர்தலும் இப்ப நடந்த இந்த தேர்தலுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்ன, எவ்வளவு தொகுதிகள்ல எந்தெந்த கட்சிகள் ஜெயிச்சாங்க, வாங்க விரிவா பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப நடந்த தேர்தல் மாதிரியே மிகப்பெரிய கூட்டணியோட தமிழகத்துல திமுக கூட்டணி களம் இருந்துச்சு. திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு இத்தனை கட்சிகளோட கூட்டணி வச்சு 40க்கு 40 தொகுதிகளையும் ஜெயிச்சிருந்தாங்க. தமிழகம் மற்றும் புதுச்சேரியோட சேர்த்து 40க்கு 40 தொகுதிகள்ல இந்த கூட்டணி கட்சிகள் வென்று காட்டி சாதிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில ஏடிஎம்கே எந்த தொகுதிகளிலுமே அந்த நேரத்துல ஜெயிக்கல. இதுல திமுக கட்சி 16 தொகுதிகள்ல போட்டிட்டு 16 வென்றெடுத்திருக்கு. காங்கிரஸ் 10 தொகுதிகள்லயும், பாட்டாளி மக்கள் கட்சி 5 தொகுதிகள்லயும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 தொகுதிகள்லயும், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 இடங்களையும் கைப்பற்றிருந்தது. மொத்தமா தமிழகத்துல 39க்கு 39 எடுத்திருந்தாங்க. அதே போல புதுச்சேரியில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ராமதாஸ் போட்டியிட்டு வென்று காட்டியிருந்தாரு. இப்படி 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல கலைஞர் அவர்களுடைய தலைமையில கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 40க்கு 40 தொகுதிகளையும் வென்று காட்டி சாதிச்சு காட்டியிருந்தாங்க. அதே போல இப்ப 2024ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் 40க்கு 40 எடுத்திருக்காங்க. திமுக 22 இடங்களையும், காங்கிரஸ் 9 இடங்களையும், இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 1, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 1ன்னு மொத்தம் 39 தொகுதிகளிலுமே இவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதே போல புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருந்தது. இப்படி 40க்கு 40 தொகுதிகள் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இந்த கூட்டணி கட்சிகள் வென்று காட்டி சாதிச்சிருந்திருக்காங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் செஞ்ச அதே சாதனைய இப்போ மறுபடியும் அவருடைய மகனும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள் பெருமிதத்தோட இது தொடர்பான பதிவுகளை பகிர்ந்துட்டு வராங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.